எக்ஸ்கியூஸ் மீ. சார் நீங்க ஹீரோ வெங்கட் தானே? யா. சார் பாருங்க சார், செம கஸ்டமர், விடவே கூடாது. சார் இத பாத்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கே. பாக்குறதுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படி பிடிச்சது எனக்கும் பிடிச்சிருக்கு. ஃப்ரீயா எடுத்துக்கங்க. அப்படிலாம் எனக்கு வேண்டாம். அதோட காஸ்ட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. இதோட விலை 99,999 பிளஸ் ஜிஎஸ்டி. ஆனா உங்ககிட்ட பணம் வாங்க முடியுமா சார்? அதெல்லாம் வேண்டாம் சார், வேண்டாம் சார். இல்ல நீங்க பில்லு வாங்குறேன்னு சொன்னா மட்டும்தான். பாத்துக்கலாம், விடுங்க சார். ஆனா சார், இந்த மாட்டு வண்டி போகும்போது முன்னாடி வழி காட்டுறதுக்கு இந்த குதிரை இருந்தா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கு. நீங்க சார்ஜ் பண்றேன்னு சொன்னா மட்டும்தான். எதுக்குன்னா நாங்க புதுசா வீடு கட்டியிருக்கோம். அங்க எல்லா இடமும் காலியா இருக்கு. என்ன பண்ணலாம்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது உங்க பொம்மைங்களை பார்த்தேன். ஜஸ்ட் பார்க்கலாமேன்னு வந்தேன். பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி வாங்கலாம்னு தோணுச்சு. ஆனா நீங்க சார்ஜ் பண்றேன்னு சொன்னா மட்டும்தான். ஐயோ அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார். வேணா ஒண்ணு பண்ணலாம். இப்போ இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடிக்கு பதில் ஒரு கியூட் கப்பல், ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தா எப்படி இருக்கும்? அதான் உன்ன மாதிரி என்ன மாதிரி. எக்ஸாக்ட்லி, உங்க ரெண்டு பேர் மாதிரி. இப்போ அந்த பொம்மைக்கு பொண்ணு மாப்பிள்ளை ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும் சார்? அப்படின்னா நமக்கு கல்யாணம் புதுசுல இருந்த மாதிரி. யா, சூப்பருங்க. நல்லா இருக்கு உங்க கான்செப்ட். ஸ்வீட் மெமரிஸ்க்கு அழகான உருவத்தை கொடுத்து அந்த மெமரிஸ்க்கு லைஃப் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். அப்போ கல்யாணம் போது நிறைய ஜனங்களும் இருக்கணும்ல சார்? வேணும். கொஞ்சம் பேரை வண்டியில ஏத்திட்டு மீதி பேரை முன்னாடி நடக்க விட்டு மேலம் கொண்டு விட்டா? வேணும் வேணும். ஒரு நிமிஷம் சார். சார் இப்போ இந்த மொத்த கூட்டமும் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாங்கன்னா அங்க நிச்சயமா ஒரு கோயில் இருக்கணும்ல சார்? எக்ஸலண்ட்டுங்க. நம்ம பாரம்பரியத்தை ஞாபகப்படுத்திட்டீங்க. சூப்பர், ரொம்ப சூப்பர். போன ஜென்மத்துல நீங்க கண்டிப்பா ஃபிலிம் டைரக்டரா தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் தேங்க்யூ சார். சார் கல்யாணம் நடக்கிறதுக்கு அங்க மண்டபம், ஐயருங்க, நாதஸ்வரம், மேளம், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், சமையல்காரங்க வேணுங்க. எல்லாரும் வேணும். ஒண்ணு பண்ணுங்க, இங்க இருக்க எல்லாத்தையும் கொடுத்துருங்க. எங்க வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிடுறோம். அப்போ எல்லா பொம்மையும் எவ்ரிதிங். ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏய் பேக் பண்ணுங்க, பேக் பண்ணுங்க, பேக் பண்ணுங்க சீக்கிரம். அத்தனை பொம்மையும் வித்து முடிச்சிட்டேன். ஓய் என்ன வாய் அடைச்சு போயிட்ட? அது எல்லாத்தையும் நானே வாங்கியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ. வணக்கமுங்க. வணக்கம். இங்க ஃபிலிம் டைரக்டர் விஜய் எங்க இருக்காருங்க? He is there. ஒரு நிமிஷங்க. நான் தாங்க. நீங்க? என் பேர் முனிகொண்டா, வீட்டு பேர் அனகொண்டா. ஃபிலிம் ப்ரொடியூசர். உங்க கூட சினிமா பிளான் பண்ண வந்தா. அப்படியே சார்? அப்பப்பப்பப்ப என்னமா சினிமா எடுத்திருக்கீங்க? 2 ஃபிலிம்ஸ் ஒன்னோட ஒன்னு சம்பந்தமே இல்லாம. இதுக்கு அதான் மாஸ்டர் பீஸ்.